ஹலோ வணக்கம். இன்றைக்கி சாலை மீன் வாங்கியிருக்கேன். பாறை மீன் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி மசாலா பொடி காலி ஆகிட்டு, அதனால் மசாலா வறுத்து தான் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி குழம்பு வறுத்து வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மல்லிப்பொடி எல்லாம் காலி ஆகிட்டு, 1 கிலோ மல்லி வாங்கி வச்சுருக்கேன். இந்த வறுத்தின் மேலே தான் திரிக்கணும். 1 கிலோ மல்லி, 3/4 கிலோ வத்தல் வாங்கி வச்சுருக்கேன். இதை வறுத்து திரிக்கணும். ஏன்னா வீட்டில் அரைச்சி வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ குழம்புக்கு மட்டும் வறுத்த கடலைக்கு வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம மல்லி வறுத்த கடலாம் திரிக்கிறதுக்கு வறுத்து திரிக்க மல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்து வைக்கிறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் குழம்புக்கு மட்டும் வறுத்து அரைக்கிறது. இந்த மாதிரி கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் போட்டிருக்கேன். 1 கிண்ணம் மல்லி. அதுக்கு தேவையான அளவு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். வத்தலை இந்த மாதிரி காம்பை வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு அரிசியும் போட்டிருக்கேன். ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு அரை காப்படி அரிசி, புழுங்கல் அரிசி வறுத்து போடுது. 1 கிலோ கொத்தமல்லி. குழம்பு பொடி, புளிக்குழம்புக்கு வச்சுக்கலாம், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். அந்த புழுங்குழுப்பு தன்மை இருக்கிறதுக்காக தான் அந்த அரிசி வறுத்துக்கலாம். இந்த வத்தலையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ மசாலா பொடி இல்லைல்ல, அதனால் வறுத்து நம்ம அரைச்சிக்கிடுவோம். காம்பு இதை மட்டும் இப்படி வெட்டி எடுத்துருக்கேன். நல்லா வறுபட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீனுக்கு மசாலா பொடி போட்டு வரைக்கிடலாம். இந்த மஞ்சள் பாறை எனக்கு கிடச்சது. மஞ்சள் பாறை இது பொரிக்கிறது. இது சக்தி மசாலா வத்தல் தூள் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது பனைகிறதுக்கு, பொரிக்கிறது. இது மசாலா அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மசாலா ஊறட்டும்னு வச்சுருக்கேன். மல்லியெல்லாம் வறுத்த உடனே நல்ல மனம் கொடுக்கும். வறுத்து குழம்பு முந்திலாம் மண்ணியில் அரைச்சி அப்பப்போ தான் குழம்பு வச்சுருக்காங்க. இப்போ தான் எல்லாம் மொத்தமாக வறுத்து நம்ம மிஷினில் திரிச்சு விடுறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம வறுத்து அப்பப்போ மம்மியில் வச்சு மண்சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். மசாலா இப்போ அரைச்சிக்கிடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு மிக்சியில். இன்றைக்கி தேவையானது மட்டும் அரைச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நாளைக்கு மிஷினில் திரிச்சு விடணும்னு வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச மசாலா இதான் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். நிறையா இருக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், சின்ன சீரகம், வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன்.
புளி கரைச்சிடலாம். புளி மட்டும் கூட கொஞ்சம் ஊற்றி விடணும். புளியும் காரமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மீன் குழம்பு சொல்லணும் சூப்பராக இருக்கும். மசாலா கரைச்சிக்கிறேன், புளி கரைச்சி ஊற்றி விடும். குழம்பெல்லாம் நல்லா கொட்டி வச்சு இன்றைக்கி எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுக்கிற குழம்பு அரைச்சா. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த வெங்காயம் போட்டுட்டு அடுத்து இந்த மீன் சாலை மீனை போட்டுக்கலாம். அப்படியே தட்டி வந்து போட்டாச்சு. கல் உப்பு போட்டுக்கிடலாம். சாப்பாடு ரெடியா? கொஞ்சம் நேரத்தில் குழம்பு கொதிக்கக்குள்ளே நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த மீனெல்லாம் போட்டாச்சு. மீனெல்லாம் நல்லா வந்துச்சு. சாலை மீன் சூப்பராக இருக்கும். மீனை பொரிச்சு வச்சுருக்கேன். மீனை பொரிச்சாச்சு. கால் போடுவோம். மீன் பொரிச்சாச்சு. பாறை மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். வந்து எண்ணெய் மீனை பொரிச்சு குழம்பு கடுகு போட்டுருக்கேன். வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு அடுத்து வெங்காயம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை நிறைய போட்டு தாளிச்சா நல்லா. அப்படியே ஒரு கலர் இனிமேல் நீங்களும் மசாலா பொடி இல்லாதனைக்கு கடையில் வாங்காமல் வறுத்து இந்த மாதிரி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புமே மண்சட்டியில் வச்சா அது ஒரு ருசி தான். பாதி பேசி
ஊற்ற வேண்டியதான். இந்த கடுகு ரெண்டாவது ஒரு பொடி வைக்கணும். வேறு ஒன்று நல்லா பொடிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணாண்டுதான். அது வரைக்கும் கொஞ்சம் குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் ஆகிட்டு. மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு, நல்லா குழம்பு நல்லா கெட்டி ஆகிட்டு, மீனெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா கிடக்கா. இதுமாரி நீங்களும் மசாலா பொடி இல்லாத அன்றைக்கி கடையில் வாங்காமல் நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி குழம்பு வைங்க. இன்றைக்கி சாலை மீன் குழம்பு, பாறை மீன் பொரியல் எங்கள் வீட்டில். இந்த மாதிரி நீங்களும் மண்சட்டிலே மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. சூப்பர் குழம்பு வச்சாச்சு, பார்த்துக்கங்க. மறவாமல் நினைத்தீரையா மனதா என்று சொல்லி என்னை மறவாதீரையா மனதா என்று சொல்லி. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க.